இந்த வீடியோ வழங்குவது ராரி அப்பேரல்ஸ் அண்ட் கேஜெட்ஸ். இவங்க தயாரிக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் அண்ட் டி-ஷர்ட். இவங்க கிட்ட கலெக்ஷன் அதிகமாகவும் இவங்களே தயார் பண்றதுனால தரமானதாகவும் விலையும் சரியானதா இருக்கும். இந்த மாதிரி டி-ஷர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது சின்ன ஆர்டரோ பெரிய ஆர்டரோ ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி 15 நாள்லயே வாங்கி டி-ஷர்ட்டை போட்டு கலக்குங்க. ராரி அப்பேரல் அண்ட் கேஜெட் சார்பாகவும் யோகம் யூடியூப் சேனல் சார்பாகவும் உங்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி இந்த வீடியோக்குள் நுழைவது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆரோக்கியத்தை விரும்பும் யோகம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு உங்கள் நலனை விரும்பும் எஸ் லெனின் பாலனின் வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கரும்பு தின்ன உடனே ஏன் தண்ணி குடிக்க கூடாது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பொங்கல் பண்டிகை முடிஞ்சு ஒரு நாள்லயே நம்ம குழந்தைகளோட வாயில கொப்பளமும் நமச்சலும் தோன்றும். அதை நம்ம பார்த்துட்டு பதறி அடிச்சு நம்ம டாக்டர் கிட்ட போறது நடக்கிறது. இதெல்லாம் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தா டவுன்லயும் சிட்டிலையும் இதெல்லாம் நடக்கும். ஏன் அப்படி கொப்பளம் வருதுன்னு பார்த்தா நம்ம பண்டிகைக்கு கரும்பு சாப்பிட்ருப்போம். அந்த கரும்பு சாப்பிட்ட அடுத்த செகண்டே நம்ம தண்ணி குடிச்சிருப்போம். அந்த தண்ணி குடிச்சதுனால கொப்பளம் வரும். இந்த காலகட்டத்தில் இருக்கிற பெற்றோர்களுக்கு கரும்பு தின்னா தண்ணி குடிக்க கூடாது அப்படின்றது தெரியுதில்ல. அப்போ நம்ம குழந்தைகளுக்கும் அவங்க சொல்லி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனை கிராமப்புறங்களில் இல்லை. ஏன்னு கேட்டால் அங்கே இருக்கிற பெரியவங்க இலே கரும்பு தின்னோடனே தண்ணி குடிச்சிடாத வாய் வெந்துடும் அப்படின்னு அறிவுரை சொல்லி அவங்களுக்கு அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தும் போது அங்கே அந்த பிரச்சனைகளே இல்லை. கரும்பு தின்ன உடனே நம்ம ஏன் தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தா கரும்பில் இருக்கிற சுண்ணாம்பு சத்து எனக்கூடிய கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால சுண்ணாம்பும் தண்ணியும் சேர்ந்தா என்னாகும்? சூடேறும். சூடேறிச்சுன்னா வாய் கொப்பளம் வரும். அதனால் நம்ம கரும்பு தின்ன உடனே தண்ணி குடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கொப்பளம் வரும். அப்போ நம்ம எப்போ தான் தண்ணி குடிக்கிறது அப்படின்னு பார்த்தா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கழித்து தாராளமாக குடிக்கலாம். அப்போ எந்த தொந்தரவும் பண்ணாது. இந்த சிறு விழிப்புணர்வோடு நாம் இனிய பொங்கலை கொண்டாடுவோம். நம் யோகம் யூடியூப் சேனல் சார்பாக மீண்டும் ஒரு முறை இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுவது எஸ் லெனின் பாலன்.